எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெரமையா 31:3. அதில் 2வது பகுதியை நான் சிவப்பாக போட்டிருக்கேன். அந்த பகுதியை மாத்திர வாசிக்க போகிறோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். தேவன் செய்யும் 2 கிரியைகளை பற்றி வாசிக்கிறோம். 2 கிரியைகளை பார்க்கிறோம். எழுதுங்க. முதலாவது கிரியை என்ன? சிநேகித்தேன், உன்னை சிநேகித்தேன். இதுதான் கர்த்தருடைய முதல் கிரியை. இன்னொரு தமாய் சொன்னால், உன்னை நேசித்தேன், உன் மேல அன்பு கூர்ந்தேன். I have loved you. That's the first thing God did. அந்த வசனத்தில் தேவனுடைய 2வது கிரியை, I have drawn you. உன்னை இழுத்து கொள்ளுகிறேன், உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். I have loved you, I have drawn you. உன்னை நேசிக்கிறேன், உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு இந்த 2 வார்த்தையை வைத்து தான் நாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இந்த 2 பகுதிகளாக, அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், 2வது பகுதி காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்து கொள்ளுகிறேன். இந்த 2 பகுதியை எவ்விதமாய் புரிந்து கொள்வது? இதை நாம் மேலோட்டமாக ஜென்ரலாக புரிந்து கொள்றதுக்கு 2 வாக்கியங்களை எழுதுவது நல்லது. நம்பர் 1, I have loved you with an everlasting love. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்ற பகுதிக்கு சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், இந்த உள்ள உறவை குறித்து பேசுகிறது. எழுதுங்க. தேவனோடு உள்ள உறவு, அதுதான் அந்த வாக்கியத்தின் அர்த்தம். The relationship with God. You can also write my relationship with God or our relationship with God. தேவனோடு நமக்கு உள்ள உறவு, அதுதான் முதல் பகுதி. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். 2வது பகுதி, காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் பின்பு அதை விளக்குறேன். It actually talks about our realization of God. தேவனை பற்றிய நம் உணர்வு. Our realization of God. தேவனை பற்றிய நம் உணர்வு. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, முதல் பகுதி தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை பற்றி பேசுகிறது. ஆண்டவரோட அன்பை பற்றி பேசும்போது உறவை பற்றி பேசுகிறது. இழுத்து கொண்டேன் அப்படின்றது தேவன் நமக்கு தரும் உணர்வை பற்றி பேசுகிறது. உறவு, உணர்வு. சொல்லுங்க. உறவு, தேவனோடு உள்ள உணர்வு, உறவு, தேவனை பற்றிய உணர்வு. இந்த 2 காரியங்களை ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. முதல் பகுதியை பார்க்கலாம். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று வாசி. இந்த அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, தேவன் மனிதனோடு உறவு கொள்வதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு தேவன் பயன்படுத்தின அடித்தளம் அல்லது அஸ்திபாரம் என்னவென்றால் அன்பு. இதை நான் கொஞ்சம் விளக்குறேன், உங்களுக்கு அது புரியும், அதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். அநேகர் இந்த பைபிளை ஒரு மத புஸ்தகமாக பார்க்குறாங்க. they see it as a religious book. பட் நீங்கள் வாசித்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க, இட்ஸ் நாட் a religious book. It is actually a book that highlights our relationship with God. இந்த புஸ்தகம் ஒரு மத புஸ்தகம் அல்ல. இது மனிதன் தேவனோடு உறவாடும்படி தேவன் எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம். தேவன் அண்டை சேர்க்கிற ஒரு புஸ்தகம். கிறிஸ்தவ மார்க்கத்தை அநேகர் ஒரு மதமாக பார்க்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா கிறிஸ்தவம் ஒரு மதம் இல்லை. மனிதனை தேவன் அண்டை சேர்க்கிற ஒரு மார்க்கம். என்னை அன்றி நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் அண்டை வரான். அப்பனா இயேசு வந்ததும், இயேசுவை பின்பற்றுகிற கூட்டத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றதும் எதற்காகன்னு கேட்டால்,
மதம் அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுக்கு இல்லை, மனிதன் தேவன் அண்டை சேர்வதற்கு இது ஒரு மார்க்கம். இயேசுவே வழியாக வந்தார் என்று பார்க்கலாம். இதை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி உலகத்தை படைத்தார் என்று பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. அந்த பட்டியலை நீங்க பார்ப்பீங்களான்னா, தேவன் இந்த உலகத்தை படைத்த போது, அண்ட சராசரங்களை தேவன் சிருஷ்டித்த போது எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டே வர்றாரு. கடைசியா 6ஆம் நாள்ல வார்த்தையினால் ஆண்டவர் மிருக ஜீவன்களை உண்டாக்குகிறார். இதுல ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, அதே 6ஆம் நாள்ல மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில மனிதனை படைக்கிறார். ஆனா ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். என்ன வித்தியாசம் தெரியுமா? அத்தனை ஜீவராசிகளை ஆண்டவர் உண்டாக்கும் போது ஜோடி ஜோடியா படைச்சார். ஆனா மனிதனை படைக்கும் போது மட்டும் ஒரே ஒருவனை தான் படைச்சார். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் ஒரே நாள்லயே ஒரே நிமிஷத்துல ஒரு பக்கம் ஆதாம் இன்னொரு பக்கம் ஏவாளை படைச்சிருக்கலாமே? ஏன் ஆண்டவர் ஆதாமை மாத்திரம் படைச்சார்? ஏன் படைச்சார்? ஏன் அப்படி தனியாகவே சொல்லுங்க, ஒருவனை அல்லவா படைத்தார்னு போட்டிருக்கு. வை? ஏன் இந்த ஒருவனை ஆண்டவர் படைக்க வேண்டியிருந்தது? ஒரு காரியத்தை ஆதாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று தேவன் அறிந்தார். என்ன தெரியுமா? நீ உன்னுடைய மனைவியை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே நீ முதலாவது தனியாக தேவனை தேட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தேவனை தேடணும். அந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணுங்க. ஸ்கிரீன் வீடியோ போடுங்க. தேவனை தேட வேண்டும். மனிதனை நீ மனிதன் ஒரு துணையை தேடுறதை விட தேவனை தேடுறதுல ஒரு மனிதன் கவனம் செலுத்தணும். அதனால தான் பிரசங்கி சொல்லும்போது, பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் இள வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ ஆதாம் படைச்ச உடனே ஆண்டவர் யாரை தான் பார்க்க வச்சாருன்னா தன்னை தான் பார்க்க வச்சாரு. முதல்ல என்ன பாரு, என்னோடு நீ உறவு கொள்ளு, என்னோடு ஐக்கியப்படு, என்னோடு நட, என்னோடு சம்பாஷணை செய், என்னோடு உறவாடு. அதுக்கப்புறமா நீ மனைவியை தேடுவ. அது ரொம்ப முக்கியம். அதே போல பாருங்க, ஆண்டவர் எத்தனாவது நாள்ல ஆதாமை உருவாக்குனாரு, சிருஷ்டித்தார்? எப்போ? 6ஆம் நாள் ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். சொன்ன முடிஞ்ச உடனே போட்டிருக்கு, சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிட்டுன்னு முடியும். அந்த 6ஆம் நாளுடைய பட்டியலை படிக்கும்போது கவனிங்க, ஆதாமுடைய முதல் பகல் எந்த பகல் தெரியுமா? ஆதாமுக்கு முதலாவது நாள் அப்படின்னா அது 7ஆம் நாள். தேவனுடைய 7ஆம் நாள் தான் இவனுக்கு முதலாவது நாள். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல வந்தார். 6 நாள் வேலை செய்யணும். 6 நாள் நீ வேலைக்கு போறதுக்கு முன்னால முதல்ல என்னோட ஓய்ந்துரு. உன்னுடைய வாழ்க்கையை முதல் நாள் எப்படி திறக்கணும்னா தேவனோடு ஓய்ந்திருக்கணும். உன் சொந்த வேலையை செய்யாம கர்த்தரிடத்துல நீ நெருங்கு. அப்ப தேவன் எவ்வளவு இந்த உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமத்தின் முதல் பக்கத்திலிருந்து இதை படிக்க முடியும். இந்த புஸ்தகமும் சரி, இந்த மார்க்கமும் சரி, ஒரு மனிதன் தேவனோடு நெருங்கி வரணும், தேவனுடைய அன்பை உணரணும். இதை தான் தேவன் மையப்படுத்தியே இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார், சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன். இது எதை பற்றி பேசுதுன்னா, தேவன் மனிதனோடு உறவு கொள்றதுக்கு அவர் பயன்படுத்தின அஸ்திபாரம் என்ன அப்படின்னு கேட்டா அன்பு. அஸ்திபாரம் அன்பு. இந்த உலகத்துல நமக்கு நிறைய பேரோட நம்ம உறவு கொண்டாடுறோம். சில உறவுகளை எதன் அடிப்படையில் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா மரியாதையின் அடிப்படையில் அவங்களோட உறவு கொண்டாடுறோம். உதாரணமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு பிள்ளை தான் பார்க்குற டீச்சரை பார்க்கும்போது ஒரு மரியாதை செலுத்துது. அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, மரியாதை நிமித்தமாக அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. அவங்களோட 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறாங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேலை அமர்த்தினா பாஸோட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்? பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரியாதை நிமித்தமாக அவங்கள நம்ம வணக்கம் சொல்கிறோம், அவங்களுக்கு நம்ம வந்தனம் சொல்கிறோம். இதெல்லாம் எதுனா இட்ஸ் ஜஸ்ட் அ ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் ரெஸ்பெக்ட். ஆனால் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது சில ரிலேஷன்ஷிப்னா பயத்தினாலே ரிலேஷன்ஷிப் இருக்குது. சிலரோட நம்ம ஏன் இப்படி பழகிறோம் அப்படின்னா பயத்தினால் அவங்ககிட்ட ஒரு விதமாக பழகிறோம். உதாரணமாக நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு போலீஸ்கார் நடுவில் அப்படி வராருன்னா உங்களுக்கு என்ன பார்க்கும்போது அன்பு பொழியுமா? அன்பு பொங்குமா? வெள்ளச்சட்டக்காரர் வந்துட்டாரு, ஐயோ இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன்
ஆனந்தமாகவேனா இருக்கும். முள்ள படன்னு அடிக்கும். என்ன தப்பு பண்ணமோ தெரியலையே, லைசன்ஸ் எடுத்தியா, ஹெல்மெட் போட்டிருக்கியா, பயம் வருதா இல்லையா? இது ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபியர். ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் வருது அவுட் ஆஃப் ஃபியர். இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்ன? சர்க்கம்ஸ்டான்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. சூழ்நிலைகளின் அடிப்படையில் ரிலேஷன்ஷிப். நம்ம இவங்களை முன்ன பண்ண தெரியாது. ஒரு இடத்துல பார்த்தேன், 3 மணி நேரம் ஒரே பஸ்ஸில் போகணும், பக்கத்தில் உட்காந்தாங்க, நல்லா பொழுது போகிற மாதிரி கதை சொன்னாங்க, நல்லா சிரித்து கேட்டேன், சந்தோஷமாக நானும் பேசினேன். அவங்க இறங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க, நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டேன். சூழ்நிலைக்காக அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உறவாடுறோம் ஒருத்தரோட ஒருத்தர். இன்னும் சில பேர் இருக்காங்க, கட்டாயத்தின் பேரில் சில உறவுகளில் இருக்காங்க. அப்படி ஒரு உறவு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணி தொலைக்காங்க, தம்பியாக போயிட்டான், தங்கச்சியாக போயிட்டா, அக்காவாக போயிட்டா, என்ன பண்ண பிள்ளையாக போயிட்டான், அதனால செய்ய வேண்டியிருக்கு. இது என்ன கட்டாயம், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சில பேர் உட்காந்துருக்காங்க. இந்த உறவுகள். இன்னும் சில உறவுகள் இருக்கு. இது என்னன்னா அந்தஸ்துக்காக உறவு. சில பேர் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மெம்பர்ஷிப் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னா அது ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. அந்த ரேஞ்சில் உள்ள ஆளுங்களோட பழகிறதுக்குனே சில மெம்பர்ஷிப்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஐக்கிய கூட்டங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஒருமித்து வர்றதுலாம் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ்க்காக அப்படியே பழகுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பெனிஃபிட்ஸ். கூடவே ஓடினா தாங்க கேட்கறது கிடைக்கும், அப்பப்போ முகத்தை காமிச்சிக்கணும், காமிச்சாதான் ஏதாவது நம்மளுக்கு வர வேண்டியது வரும். இப்படி நிறைய நோக்கங்களுக்காக உறவுகள் இந்த உலகத்தில் கட்டப்படுது. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, நமக்கு ஐக்கியத்தை கொடுக்கறதுக்கு, நம்மோட உறவாடுறதுக்கு அவர் எதையுமே இப்படி பயன்படுத்தலை. நம்மளை பயமுறுத்தி நம்மளோட உறவு கொள்ளலை, கட்டாயப்படுத்தி நம்மளோட உறவாடலை. அவர் நம்மளை ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தரேன்னு ஏமாற்றி நம்மளை உறவுக்கு அழைக்கலை. எதினால் நம்மோடு அவர் உறவாடுகிறார் அப்படின்னு கேட்டால், அவர் பயன்படுத்துகிற ஒன்றே ஒன்று உண்டானா அன்பு, அன்பு, அன்பு. அல்லேலூயா. ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணா எழுதுங்க. God wanted love to be the basis of his relationship with us. தேவன் நம்முடன் கொண்டுள்ள தனது உறவின் அடிப்படையாக அன்பு மட்டும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். நம்மோட அவர் வைத்திருக்கிற உறவுக்கு அடிப்படை ஒன்று இருக்கணும். அது என்னன்னா பயம் கிடையாது. அந்த உறவுக்கு அடிப்படை கட்டாயம் கிடையாது. அந்த உறவுக்கு அடிப்படை வேற எந்த ஆசீர்வாதமோ வாக்குறுதிகளோ கிடையாது. அந்த உறவுக்கு அடிப்படை என்னவா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? அன்பு. எழுதிட்டீங்களா? அதை கண்டிப்பாக எழுதுங்க. God wanted love to be the basis of his relationship with us. நம்மோடு வைத்த உறவுக்கு அடிப்படை, அடித்தளமாக அல்லது அஸ்திபாரமாக அன்பு மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இதை வேதம் முழுவதும் வாசிக்கலாம். ஆண்டவர் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இயேசு வந்த நாட்களில் ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இந்த கற்பனையில் பெரிய கற்பனை எது, முக்கியமான கற்பனை எதுன்னு கேட்டான். இயேசு தயங்காம உடனே சொன்னார். மத்தேயு 22:37-38. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில் இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்யணும்? அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அதாவது நம்ம 2 பேரும் உறவில் இருக்கிறோம். இந்த உறவுக்கு ஒரு ரூல்ஸ் போடணும், ஒரு சில கண்டிஷன்ஸ் போடணும். அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னுவாங்க, SOPன்னுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் போடணும் அப்படின்னா, ஒரு லா எழுதணும்னா ஃபர்ஸ்ட் லாவே என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் ஒன்றா பயணம் பண்ணுறதுக்கு தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அதான்ப்பா, இதுதான் முதலாவது கற்பனை, இதுதான் பிரதான கற்பனை. திஸ் இஸ் த பிரைம் மோஸ்ட். இதுதான். இப்போ தேவனுடைய இருதயம் எதுக்கு நேராக தான் இருந்ததுன்னு கேட்டால் அன்பு. அன்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த உறவுக்கே அடிப்படை அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் இயேசுவையும் அறியேன்னு சபிச்சு சத்தியம் பண்ணவன் பேதுரு. உயிரோடு எழுந்த இயேசுவனை திரும்ப சந்திக்கிறார். சந்தித்த பொழுது அவன்கிட்ட ஏன் அப்படி சொன்ன, எதுக்கு சொன்ன, யார்கிட்ட சொன்னலாம் கேட்கல. அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டார். இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா?
இன்னொருத்தமா சொன்னா, யூ வாண்ட் டு மெண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப், இந்த உறவை நீ சீர்படுத்தணுமாப்பா, இதை திரும்ப கட்டணுமா, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோ, உண்மையா நான் நேசிக்கிறியா. ஏன்னா அன்பு மட்டும் இல்லைன்னா உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. ஏன்னா இந்த உறவே கட்டப்பட்டது அன்பினால. அதனால நீ தூரமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும், இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், என்னில் அன்பா இருக்கிறாயா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் அறிவீர், எல்லாரையிலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. சரி வா, லெட்ஸ் கோ டுகெதர். இப்போ என் ஆடுகளை என்ன செய். அப்போ ரிலேஷன்ஷிப் உடைய பேசிக்ஸ் எங்க ஆண்டவர் கொண்டு போறாருன்னா, பயம் அல்ல, பிரம்மாண்டம் அல்ல, அன்பு. அன்பு, அதை மறந்துடாதீங்க. ஏன் யோசித்து பாருங்க, இதை கொஞ்சம் பாருங்க. நிறைய பேர் இப்போ நம்ம உலகத்தில் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணுறோம். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் தெரியுமாங்க? இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு, என்ன அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கல்யாண வருஷம் கொண்டாடலாம். இப்போ அவ்வளோதான் இருக்குது எல்லாருக்கும் உயிர். 60 வருஷம் 60 இயர் அந்த ஜேர்னி போகிறதுக்கு என்னென்னலாம் பார்க்குறாங்க தெரியுமா? A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் கலர், D ஃபார் டவுரி, E ஃபார் எஜுகேஷன். இப்படியே போகுது, லைனாக போகுது. எதுக்கு? 2 பேரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்? எங்கே L ஃபார் லவ்னு வருதான்னு பாருங்க, வராது. அது முதல்ல இது செட் அவுட், அம்மா லவ் வருதா இல்லையான்னு அம்மா டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் தேவன் மனுஷனுக்கு வச்சிருக்கிற உறவுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான், லவ். அன்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை. நான் இதை பற்றி இன்னும் விளக்க போகிறேன் உங்களுக்கு. அதனுடைய அன்பினுடைய அந்த ஆழத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஏங்க, நம்மோடு அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணுறதுக்கு, நம்மோடு அவர் உறவு கொள்வதற்கு, உறவாடுவதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பை எங்க ஆண்டவர் கொண்டு வர்றாரு? அன்பு தான் நம்ம உறவுக்கு, வேற ஒன்றுமே இல்லை, அன்பு தான் அப்படின்னு தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவை கட்டுவதற்கு அன்பை ஏன் அடிப்படையாக கொண்டு வர்றார்? 2 காரணங்கள் எழுதுங்க. முதல் காரணம் என்னன்னா, love is foremost among everything. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. எழுதுங்க. ஏன் தேவன் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் அஸ்திபாரமாக அன்பை தேவன் தெரிந்தெடுத்தார் என்றால், the reason why God chose love to be the basis of our relationship with him. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே, அன்பும் பெரியது போடல, சொல்லுங்க, அன்பே, அன்பே பெரியது. ஆண்டவர் நம்மையும் அவரையும் இணைக்கும் அந்த உறவுக்கு அஸ்திபாரம் போட்டார். அஸ்திபாரத்தை எதை வச்சு போட்டார்னா, இருக்கிறதுல எதுப்பா பெருசுன்னு பார்த்தாரு. நம்பிக்கையும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா அன்பு தான் பெரியது. அன்பையே அஸ்திபாரமாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அன்பை ஒரு பெரிய பிரச்சனையாவே பார்க்கறது இல்லை, அது ஒரு முக்கியமாவே பார்க்கறது இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா, ஒரு கட்டிடத்தை கட்டும்போது டிசைனு, வெளியில் இருக்கிற அவுட்லுக்கு, பெயிண்ட் கலரு, அதுக்கு எப்படிப்பட்ட மாடர்னாக இருக்கா, பழைய ஸ்டைலில் இருக்கா, இது ஸ்டைல் தான் நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர, நிறைய பேர் அதனுடைய தரத்தை பார்க்கறது இல்லை, அஸ்திபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இல்லை, இல்லையா? சமீபத்தில் ஒருத்தர் அழுது பேட்டி கொடுக்குறாரு டிவியில். என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, நான் 1.25 கோடி கொடுத்து இந்த இடத்துல ஃப்ளாட் வாங்கினேன், இந்த பெரிய கம்பெனியில் ஃப்ளாட் வாங்கினேன். எதை பார்த்து வாங்கினீங்க? ஏங்க, என் பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு பார்க் இருக்குங்க, சுற்றி ஓடுறதுக்கு சைக்கிள் ட்ராக் இருக்கு, கார் பார்க் இருக்கு, 24 hour பவர் சப்ளை இருக்கு, 24 மணி நேரம் தண்ணி இருக்கு, ஆர்ஓ வாட்டர் கொடுக்குறாங்க, கேஸ் லைன் வீட்டுக்கே கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்தாரு. கடைசியில் 1.25 கோடி கொடுத்து வீட்டில் போய் உட்காந்தா ஒரே மாசத்துல வீட்டில் கிராக் கொடுது. இவர் எதை பார்த்தாரு? லைட்டை பார்த்தாரு, டிசைன் பார்த்தாரு, ஃபோட்டோ பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. எதை பார்க்கலன்னா தரத்தை பார்க்கல. அங்கே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, அஸ்திபாரத்திலேயே இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது மொத்த ஆள் ஏறினோடனே, காற்று ஆடினோடனே ஒவ்வொரு கட்டடமா இப்போ ஒன்று பொழந்து உழுது. உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா, மேக்கப்புக்கும் வெளியில் இருக்கிற ஷோக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது.
ஆனா ஆண்டவர் எதுல ஆரம்பிச்சாருன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எது முக்கியம்? அன்பு முக்கியம். ஆனா இதுதான் இருக்கிறதுலே பெருசு. எல்லாவற்றிலும் பெரியது என்னது? அன்பு. பாருங்க, இந்த அன்பை பற்றி எவ்வளவு பெருசுன்னு அவர் சொல்றாரு பாருங்க. இது ஆச்சரியமா இருக்கும் படிக்கிறதுக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. முதல் 3 வசனங்களை படிச்சுட்டு வரும்போது முதல் வசனம், நான் மனுஷர் பாஷைகளை பேசலாம், தூதர் பாஷைகளை பேசலாம், அன்பு எனக்கு இராவிட்டால் வெறும் சவுண்டு தான் சொல்றாரு. சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கிறேன் அப்படின்றார். இதை வந்து எளிமையா புரிஞ்சுக்கணும். இப்படி எழுதுங்களேன், எழுதுங்க. அறிவை விட அன்பே பெரியது. எழுதுங்க. 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அறிவை விட, மனுஷர் பாஷை பேசுகிற அறிவு, தூதர் பாஷை பேசுகிற அறிவு கூட இருக்கலாம் உனக்கு, ஆனால் அறிவை விட எது பெருசு? அன்பே பெரியது. 2ஆம் வசனம் பாருங்க, அவர் சொல்லுறாரு, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருக்கலாம், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறியலாம், மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம், ஆனால் அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் டப்பா தான்றாரு. அர்த்தம் என்ன? 2வது எழுதுங்க. ஆற்றலை விட அன்பே பெரியது. எழுதுறீங்களா? ஆற்றலை விட அன்பே பெரியது. எத்தனையோ செய்கைகள் நீங்க செய்யலாம், விசுவாசம் இருக்கலாம், மலையை புரட்டி எடுக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ரகசியங்களெல்லாம் அறியலாம். இது எல்லாத்த விட எது முக்கியம் சொல்லுங்க? அன்பு. 3ஆம் வசனம் பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3வது எழுதுங்க. அன்னதானங்களை விட அன்பே பெரியது. எழுதுங்க. அன்னதானம் பண்றதை விட அன்பு பெரியது. அறிவை விட அன்பு பெரியது, ஆற்றலை விட அன்பு பெரியது, அன்னதானத்தை விட அன்பு பெரியது. இதெல்லாம் ஒரு நாள் நின்றுடும், அன்பு நிலைத்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது எபேசு சபைக்கு இயேசு செய்தி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, உன் கிரியை எனக்கு தெரியும், உன் பிரயாசம் எனக்கு தெரியும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தாய் எனக்கு தெரியும், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று நீ கண்டுபிடித்து நீ வந்து அவர்களை விரட்டி அடித்தது எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் சொல்லிட்டு உன் கிரியை எல்லாம் எனக்கு தெரியும்பா, உன் பிரயாசம் தெரியும், உன் பொறுமை தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உன் பேரில் ஒரு குறை இருக்குன்னாரு. 4ஆம் வசனம், ஆகிலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் என்ன இருக்கு? ஆமா, இவங்கெல்லாம் எது பெருசா பார்த்தாங்கன்னா, பிரயாசத்தை பார்த்தாங்க, பொறுமையை பார்த்தாங்க, அவங்க கிரியைகளை பார்த்தாங்க, அவங்களுடைய பொறுமையை பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியமா சபை பார்த்துட்டு ரொம்ப பிஸியா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பெருசு இல்லை, இதை விட ஒரு பெரிய முக்கியமான காரியம் இருக்குது. அது என்னன்னா அன்பு. அன்பு. ஏன் தேவன் நம்மையும் அவரையும் உறவாடும்படி, ஐக்கியமாகும்படி அன்பையே அஸ்திபாரமா தெரிந்தெடுத்தார்னா, அன்பே பெரியது. அன்பே பெரியது. அன்பை விட பெருசு வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், டைம் ஆகும். ஆரம்ப கட்டத்தில் அழகே போதும் அப்படின்னு விழுந்தவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அழுவாங்க அப்படின்னா, அழகெல்லாம் இருக்குங்க, எதுதான் இல்லை. ஆரம்பத்தில் ஆஸ்தியே போதும்னு கவிழ்ந்தவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆஸ்தி இருந்து என்னங்க பிரயோஜனம், என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆரம்பத்தில் வந்து வசதிகளுக்காக விழுந்தவங்கெல்லாம் எல்லா வசதி இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள என்னதான் இல்லை? அன்பு இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஆஸ்தி இருந்து, அந்தஸ்து இருந்து, நமக்கு வேண்டிய எல்லா சுகம் இருந்து, எல்லாமே நம்ம கைகூடி வந்தாலும் அன்பு மட்டும் இல்லாமல் போகுமானால் அது வாழ்க்கையே கிடையாது. அதனால தான் கர்த்தர் ஆஸ்தியின் அடிப்படையில் நம்முடைய உறவை கட்டாம, ஆசீர்வாதங்கள் அடிப்படையில் நம்முடைய உறவை கட்டாம, அற்புதங்களின் அடிப்படையில் நம்முடைய உறவை கட்டாம, அன்பின் அடிப்படையில் கட்டினார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அநாதி ஸ்நேகம்ன்றாரு. நான் இது பின்னாடி வர்றேன் விளக்குறதுக்கு. திருப்பி இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். முதலாவது சொன்ன, ஏன் கர்த்தர் வந்து அன்பை நம்முடைய உறவுக்கு அஸ்திபாரமாக்கினார் என்றால், நம்பர் 1 எதுக்காக? அன்பே
பெரியது, அதனால அதை சூஸ் பண்ணார், அன்பை அஸ்திபாரமாக்கினார். ரெண்டாவது, இந்த உறவுக்கு ஏன் அன்பை தெரிந்தெடுத்தார் என்றால், எழுதுங்க, லவ் வில் நெவர் ஃபெயில். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:8 அதை வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலும் ஒழியவே ஒழியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அன்பு என்ன செய்யாது? ஒரு காலம் ஒழியாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தியத்தை அறியாதனால தேவனிடத்துல சேரணும், இயேசுவண்டை சேரணும் அப்படின்றவங்க எதை விரும்பி சில பேர் சேர்றாங்கன்னா, ஆண்டவரே இந்த அற்புதம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னா நான் உங்களை ஏற்றுக்கிறேன்ப்பா, உம்மை பிள்ளையா மாறிடுறேன்ப்பா, நான் ஞானஸ்தானம் எடுத்துடுறேன்ப்பா அப்படிலாம் சில பேர் வேண்டுதல் செய்கிறாங்க. என்ன நடக்கணும்? அவங்களுக்கு என்ன நடக்கணும்? அற்புதம். சில பேர் இருக்காங்க, தேவனோடு உறவை உண்டாக்குவதற்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆண்டவர் அன்னதானம் போட்டால் போதுன்றாங்க. டெய்லி எனக்கு சாப்பாடு போட்டால் போதும், எனக்கு துணிமணி கொடுத்துட்டா போதும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், நான் இயேசுவை பின்பற்றுறேன். இது இன்னொரு கூட்டம். ஆகாரத்துக்காக அவரை பின்பற்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு. அவங்க யாருன்னா ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றவங்க இருக்காங்க. இயேசுவை பின்பற்றினா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது, இந்த செழிப்பு வந்தது, அதனால இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், அவரை தேடுறேன். ஆனால் ஆண்டவர் ஆஃபர் பண்ணது அன்னதானத்தையும் கிடையாது, ஆசீர்வாதத்தையும் கிடையாது, அற்புதத்தையும் கிடையாது. ஆண்டவர் ஆஃபர் பண்ற ஒன்னே ஒன்று தான், அனாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் என்ன பண்றேன். அர்த்தம் என்னன்னா, எப்பா ஆசீர்வாதம் நின்று போயிடலாம், அன்னதானமும் நின்று போயிடலாம், அதே நேரத்தில் உன்னுடைய அற்புதங்களும் நின்று போயிடலாம், ஆனால் என் அன்பு மட்டும் ஒளியவே ஒழியாது. அன்பு தான் பிரதானம். எது ஒளிஞ்சாலும் அன்பு என்ன செய்யாது? தீர்க்க தரிசனோடு ஒளிஞ்சிடும், அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போயிடும், அன்பு மட்டும் ஒளியவே ஒழியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆமா, நாம அந்த அன்பின் மேல தேவன் நம்முடைய வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய உறவை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை தேவன் நம் ஒவ்வொருவருக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தன் அன்பு கூர்ந்தார். அப்போ யார் வேணா அந்த அன்பை பெற்றுக்கொள்ளலாம், நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் அப்படி நேசிக்கிறார். அப்படி இந்த ஒளியாத அன்பு, மற்றெல்லாம் ஒளிஞ்சிருங்க, எல்லாமே ஒளிஞ்சிரும். பொதுவாக சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பொதுவாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் விளையாட்டு சாமான், சாப்பிட்ற பொருள், ஏதாவது கண் கவர்ற பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைங்க இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ரொம்ப எளிமையாக இந்த சிறு பிள்ளைகளை அநேகர் கடத்தி கொண்டு போகிறது கூட அதை பயன்படுத்த முடியும். அதனால தான் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, சாக்லேட்டை கொடுத்தாங்க, ஏமாற்றி பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்த உடனே அதோட சந்தோஷம் பூரணமாயிடுது, எல்லாம் சாதிச்ச மாதிரி தெரியுது. ஆனால் வளர 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 ஒரு 15 வயசு பிள்ளையோட சாக்லேட் கொடுத்து வரியான்னு கேட்டால் போகுமா? போகாது. ஏன் அது தெரியும், இது வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது, அறிந்து கொள்ளுது. ஆண்டவர் சொல்றாரு, அற்புதத்துக்காக வர்றது இல்லப்பா, நீ என் பின்னால என்னோட உறவு வைக்கிறதுக்கு நான் அதிசயங்களை நான் பயன்படுத்துறேன். எதை பயன்படுத்துறேன்னா அன்பு தான். எல்லாம் ஒளிஞ்சிடும், எல்லாம் நின்றுரும், அன்பு மட்டும் ஒளியவே ஒளியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுல என்ன அன்பை நம்ம கொடுத்தாருன்றதான் முக்கியம். எப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் நம்ம கொடுத்தார் சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? அநாதி ஸ்நேகத்தால், எல்லாரும் வாய்த்து சத்தமா சொல்லுங்க, என்ன ஸ்நேகம்? அநாதி ஸ்நேகம். நான் சத்தமா சொல்லுங்களேன். அநாதி ஸ்நேகம் என்ன தெரியுமா? 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். We love him because he first loved us. நாம ஏன் இன்னைக்கு அன்பு கூறுறோம்னா, முதலாவது நம்மளை நேசிச்சது யாருன்னா தேவன் மட்டுமே. இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
உங்களுடைய தாயும் உங்கள் தகப்பனும் உங்களை முதலாவது பார்த்து உங்கள் மேலே அன்பு வச்சதுக்கு முன்னாலே ஆண்டவர் நம்மளை நேசிச்சிட்டாரு. இப்போ சில பேர் சொல்லலாம், எனக்கு வந்து இவங்க வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே அதில் உருகி போயிருக்காங்க. இருங்க, ஆனால் அவங்க லவ் யூன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களை பார்த்தாங்க, உங்களை கவனிச்சாங்க, உங்களை எடை போட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க லவ் யூன்னு சொன்னாங்க. ஆனால் உலகமே நம்மளை பார்க்காத போது, நம்முடைய தாயின் வயிற்றிலே ஒரு கருவாக இருந்த பொழுது கர்த்தர் நம்மை நேசித்தார். நம்ம ஆனா போனான்னு உலகத்துக்கு தெரியாது, நம்ம என்ன சாதிக்க போறோம்னு தெரியாது, நம்ம வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமான்னு தெரியாது உலகத்துக்கு. இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலே கர்த்தர் நம்மை நேசித்தார். சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் நான் சென்னை பட்டணத்துலேருந்து திரும்ப ஆவடிக்கு ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், காரில் வந்துட்டு இருக்கேன். நம்ம விசுவாசி ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அழுகிறாங்க, பாஸ்டர் என் மகளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. சந்தோஷம். என்ன குழந்தை? பையன் பிறந்துருச்சு பாஸ்டர். அதுக்கு ஏமா அழுகுறீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா அப்படின்னு அழுகிறாங்க. குழந்தை பிறந்து 2 நாள் ஆயிடுச்சு. எங்கே ஆஸ்பத்திரின்னு கேட்டால், அப்போ நான் வர்ற வழியிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் பிள்ளை பெற்றுருக்காங்க. சரி நான் வரேம்மா, நான் நினச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு போலுக்கு, ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கமாக வந்ததுனால நான் வந்துடுறேன், அந்த வழி தான் வந்துட்டுருக்கேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு நின்று உள்ளே போனேன். உள்ளே போனால் அந்த தாய் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு என்னை பார்த்த உடனே ஓன்னு அழுகிறா. ஏம்மா அழுகிற அப்படின்னு. முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை. எதுக்குமா அழுகிற? என்ன சொன்னா தெரியுமா? பாஸ்டர் எனக்கு பையன் பிறந்திருக்கான்ட்டு என் ஹஸ்பண்ட் 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. ஏன்னு கேட்டேன். முதல் பிள்ளை பையன், 2வது பொண்ணு பிறக்கணும்னு அவர் இருந்தார், பையனா பிறந்துட்டானா, அவனை பார்க்கவே மாட்டேன் நான், உன்னையும் பார்க்க மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துருக்காரு. என்ன யா கதை இது? அப்பமா நான் ஃபோன் பண்ணி ஆலோசனை கொடுத்து பேசி சமாதானம் பண்ணி வர வச்சேன். அப்போ அன்பு இப்போ அவருக்கு எப்படி வரும் அப்படின்னா, அவர் விரும்பினபடி குழந்தை பிறந்துட்டா என்ன வந்துடும்? அன்பு வரும், லட்டு வரும், எல்லாம் வரும். இன்னும் சில வீடுகளில் பொண்ணா பிறந்துருச்சுன்னு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, வரமாட்டேங்கிறார். பொண்ணா பெத்து போட்டா, ஒரு பையன் கூட என்ன வரல. அப்ப இவருக்கு ஏன் அன்பு வரலன்னா, இவர் நினைச்சபடி காரியம் நடக்கல. சமீபத்திலங்க ரொம்ப வேதனையான சம்பவம், உண்மையான சம்பவம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், குழந்தை பிறந்துச்சு, பையன் நல்ல சுகமாக பிறந்தான். 6 மாசத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தில் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுக்கும் போது கண்டுபிடிச்சாங்க அந்த பையனுக்கு மைல்டு ஆட்டிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆட்டிசம்ன்றது ஒரு மனநோய், மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு நிலையில் அந்த பிள்ளை பிறந்துட்டான்னு மைல்டு ஆட்டிசம்னு கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, அந்த ரிப்போர்ட் வீட்டுக்கு வந்து கொடுத்த உடனே அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க வீட்டை விட்டு. குழந்தைய வந்து அப்படியே வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, தாய் வந்து விட்டு போயிட்டா. இது நடந்து 15 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வேற இடத்துல செட்டில் ஆகிட்டாங்களாம். எவ்வளோ பேர் கெஞ்சிருக்காங்க போய், வாமா இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்குறது, நீங்களே வளர்த்துங்க போங்க. அப்போ தான் நான் நினச்சேன், பைபிளில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளா, கற்பத்தின் பாலகனை மறப்பாளா, தன் பால் உண்கிற பிள்ளையை மறப்பாளா, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார்ல ஆண்டவரே. அப்போ அது உண்மைதான் போல இருக்கு. தாய் மறப்பாளங்க. பிள்ளைக்கு வந்து தான் நினைச்சது போல பிள்ளை பெர்ஃபெக்டா இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு மன ரீதியாக அது ஒரு பலவீனமா இருக்குன்னு அம்மா விட்டு போயிட்டா. வீட்டுக்கே எனக்கு வேணாம், அந்த குடும்பமே வேணாம்னு இழிச்சு போயிட்டா. அந்த குடும்பம் இப்போ வளர்த்து அந்த பிள்ளைய வந்து ஒரு ஹோம்ல வச்சிருக்காங்க. இப்போ இதுதாங்க உலகம். இந்த உலகம் எப்படி அன்பு கூறும் தெரியுமா? பார்க்கும், விசாரிக்கும், எல்லாம் கணக்கு போடும், எல்லாம் தூக்கி அவங்கள அளந்து பார்க்கும். இதனால நமக்கு லாபம் உண்டா, நமக்கு சாதகமா வருமா, அன்பு கூறுறேன். நாம் இதை தலை மேல வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்மை நேசித்தார். இன்னும் சொல்ல போவேன், உலகம் எதுவுமே பார்க்காததுக்கு முன்னாடி நம்ம என்ன சாதிச்சோன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் நேசிச்சது மாத்திரம் இல்லை,
தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஆட்டு பின்னாடி போயிட்டு இருந்தப்பா, உன்னை தெரிந்தெடுத்தேன். உன்னை நான் பிரபுக்களோடு போய் உட்கார வச்சேன். உன்னை சாதாரண நிலையில் அப்போ உன்னை நேசித்தேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வாசித்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது இயல்பு தான், அரிது, ஈஸி. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. உண்மை என்னன்னா, அந்த அன்பெல்லாம் பெறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது, எல்லாம் பாவம் செஞ்சவங்க தான். ஆனால் நம்ம பாவின்னு அறிஞ்ச பிறகு நம்மளை நேசிச்சா இருப்பாருங்க, அதாங்க தேவனுடைய அன்பு. அந்த அன்பை தான் நான் சொல்லுவேன் அநாதி ஸ்நேகம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஸ்நேகம் அப்படின்னா, எனக்கு எந்த அருகதியுமே கிடையாது, சாதிக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது, நான் இவ்வளோ பெரிய ஆள் தகுதி உள்ளவனு காட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் என்னை ஆண்டவர் நேசித்தா. முதலாவது என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். முதலாவது என்னை அன்பு கூர்ந்தார். இந்த உலகம்லாம் தகுதி பார்த்து, திறமை பார்த்து, அந்தஸ்து பார்த்து, அழகு பார்த்து, எல்லாம் பேசி விசாரித்து தனக்கு ஒத்து அப்போ அன்பு கூறும். ஆண்டவர் அப்படி தகுதியே இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை, பாவி சேற்றில் விழுந்துட்டு இருந்தான், ரத்தத்தில் விழுந்து கொண்டிருந்தான். தூக்குனாரா ஆண்டவர். உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்பை போல ஒரு அன்பு எங்கேயும் தேடினாலும் காணவே முடியாது. அல்லேலூயா. மாறாத அன்பு. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் உம் அன்பு தன்னுடைய அந்தஸ்து, தங்களுடைய ஆஸ்தி, தங்களுடைய தகுதி இதுக்கு இணைஞ்சு வந்தா உறவு கொள்ளலாம். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் நம்மகிட்ட உறவு கொள்ளாம அவருடைய அன்பின் நிமித்தம் உறவு கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் வருது. எங்கள் அப்பாவுடைய ஸ்டோரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப ஏழ்மை நிலைமையிலேருந்து அவங்க மேலே வந்தவங்க. அவங்க சிறு வயதிலேயே என்னுடைய தாத்தா, எங்கள் அப்பாவுடைய அப்பா, பெரிய நிலம் சொத்து கத்தெல்லாம் வச்சுருந்தாலும் ஃபுல்லாக குடிச்சு அழித்து ஒன்றும் இல்லாமல் முழு குடும்பத்தையும் நடுத்தரு கொண்டு விட்டார். எல்லா குடும்பமும் ஒரே இரவில் நாடோடிகள் போல ஓடி சென்னைக்கு குடியேறினாங்க, கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு. அத்தனையும் போச்சு, வீடு, ஆஸ்தி, நிலம், வேலைக்காரன், வேலைக்காரி எல்லாம் போச்சு. எல்லாம் குடிச்சு அழிச்சார், மொத்தமாக அழிச்சார். அதில் சில சொந்தங்கள் அவரை குடிக்க வச்சு அநேக டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ண வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லது குடிக்க கடனை கொடுத்துட்டு அதுக்கு பத்திரம் வாங்கிட்டு எல்லா பத்திரத்தையும் எங்கள் பேரில் நாங்கள் எழுதிட்டோம், இப்போ உனக்கு எதுவும் கிடையாதுன்னு ஒரே நாளில் விரட்டி விட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய சரித்திரத்தை சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்குமே தெரியும், அவங்க சொந்தங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கள் அப்பாவுடைய நிலைமை என்ன, எப்படி இவங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க, ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது, ஒரு சொத்து பத்து கிடையாது, எல்லாம் போயாச்சு. அப்போது அப்பா இங்கே சென்னைக்கு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும், பாம்பே போனாங்க, இங்கே வந்தாங்க, கூலி வேலை செஞ்சு கடைசியில் ரட்சிக்கப்பட்டாங்க. 21 வயசில் ரட்சிக்கப்பட்டு உடனே ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. 21 வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க ஊழிய நாட்களில் அவங்க ஒரு 7 வருஷம் புருஷவாக்கத்தில் பாஸ்டர் சுந்தரம்ன்ற ஒரு வயசானவர்கிட்ட போதகற்ற அவங்க ட்ரைனிங்கில் இருந்தாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முறை அந்த திருநெல்வேலி பக்கம், அவர் சொந்த ஊர் அந்த பக்கம், திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கூட்டம் ஏதோ வச்சு நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு அப்பாவும் பாஸ்டரோட போயிருக்காங்க. அப்போ ஒரு மதியான வேலை ஃப்ரீயாக இருக்கிறாங்க அன்றைக்கி. அப்போ அந்த நேரம் கூட்டம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா கூட இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னோடு கூட பிறந்த சொந்தங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, ரத்த சம்பந்தமான ரொம்ப நெருங்கிய உறவுகள் இருக்காங்க, பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, வரியான்னு கேட்டிருக்காங்க. பாஸ்டரும் பர்மிஷன் கொடுத்தாரு, 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. எங்கள் அப்பா போகிற வழியெல்லாம் இவருடைய குடும்பத்தை ஓன்னு பயங்கரமாக பேசிட்டு பாராட்டிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு, இவங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் அப்படி அப்படின்னு. இவங்க போய் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள், அவங்க சொந்தம், ரொம்ப நெருங்கிய ரத்த சம்பந்தம், நம்ம போய் அங்கே வீடுக்கு போய் சேருவோம், மதியானம் ஆகி போச்சு. இவங்க பெல் அடித்தாங்க. அந்த அம்மா கதவை திறந்தாங்க. எங்கள் அப்பாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அடையாளம் கண்டுபிடிக்க டைம் ஆயிடுச்சு.
எங்கள் அப்பா வேட்டி சிப்பாவோட நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்கிறார், நான் இன்னாருடைய பையன் அப்படின்றாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு உள்ளவான்னு சொல்ல, வாசல்லே நின்னாங்க. அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சிங்க எப்படி இருக்காங்க, அண்ணன் எப்படி இருக்காரு, எல்லாம் விசாரணை. எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்கள தெரியுமா இவங்கள எல்லாம் ரோட்லே தான். எங்கள் அப்பா ரோட்டில் நிற்கிறாரு. என் கதவை தெரிஞ்சுட்டு அந்த அம்மா அப்படியே வாசல்லே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெருசாக தான் குடும்பத்தை பற்றி பேசினா வீட்டுக்குள்ளே கூட ஓட மாட்டேங்கிறாங்களேன்னு இவருக்கு அவமானம் தாங்கலை. இவர் நின்று பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா சொந்தக்காரன்றாங்க, இப்படி வாசலை நிற்க வச்சுருக்காங்களே. கேள்வி கேட்டு கடைசியில் அந்த அம்மா கேட்டாங்களாம், சரி நீ என்ன பண்ணுற? எங்கள் அப்பா அந்த ஊரில் பாஸ்டர்னா புரியாது, அந்த ஊர் உபதேசியாருன்னா புரியும். நான் உபதேசியாராக இருக்கேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இந்த அம்மா நேராக போய் இங்கே ஒரு சோஃபா இருந்துச்சான், அதில் போய் சாஞ்சிட்டாங்க. போச்சு போ. அந்த அம்மா சொன்னது என்னம்மா, போச்சு போ, உபதேசியாரா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உனக்கு ஒன்றும் வருமானம் இருக்காது, ஒன்று காசு இருக்காது அப்படின்னு. போச்சு போ. எங்கள் அப்பாவுக்கு அவமானம் தாங்க முடியல, பக்கத்தில் வரைய நிற்கிறான். பேசாமல் நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா, சரி சென்னையிலலாம் உபதேசியாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்டார். அந்த அம்மா கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு சூடு ஏறி போச்சு. ஒரு 300 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னாராம். உங்களுக்கு தெரியும் 1960ஆம் வருஷத்தில் 300 ரூபானா ஹெட் மாஸ்டர் கூட அந்த சம்பளம் வாங்க மாட்டார். 300 ரூபா கொடுப்பாங்கன்னாராம். எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த சோஃபாவில் ஸ்ப்ரிங் வச்சுருந்தா எப்படி குதிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த அம்மா எழும்புனாங்களாம். அட மகனே, உன்னை ரோட்டில் வச்சே பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, வாடா செல்லம் உள்ள கூப்பிட்டாங்களாம். அங்கே எதிரில் சோஃபாவில் உட்கார வச்சாங்களாம். 2 நிமிஷத்தில் முன்னால் கடன்னு தட்டு வருதான், முறுக்கு வருதான், சீடை வருதான், திருநெல்வேலி அல்வா, ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வருது. மகனே உனக்கு காப்பி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, இப்படி உன்னை நிற்க வச்சுட்டேனே மகனே, இந்த டீ போட்டு வந்து காப்பி போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிருக்காங்க. இவன் பக்கத்தில் வயிறு பசி தாங்க முடியல, அவனுக்கு கையை எடுத்து வச்சானா. அப்பா கையை பிடிச்சானா, தொட்டு விடாதண்ணா. என்ன இது ஒன்றும் உனக்கோ எனக்கோ இல்லை, எல்லாம் அந்த 300 ரூபாய்க்கு வந்தது, தொட்டுறாத. வெளியில வந்து அவங்க, என்னப்பா சாப்பிட, நாங்க ஃபுல்லா இருக்கோம், இப்பதான் சாப்பிட்டோம், நாங்க எங்களுக்கு வேண்டாம். எங்க அப்பா சொன்னாங்க, உலகம் எப்படி நம்ம மேல அன்பையும் பாசத்தையும் காட்டும்னா, பாசம் இருந்தா எல்லாம் வருவான், இல்லையா போச்சு போ. இதான் நம்ம ஆண்டவர் எப்போ வந்தார் தெரியுமா? பசையை பார்த்து வரல, முகத்தை பார்த்து வரல, நம்ம வெற்றியை பார்த்து வரல, பணத்தை பார்த்து வரலங்க. பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அந்த அன்பு எந்த அன்பு தெரியுமாங்க? எல்லாம் பார்த்து கணக்கு போட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு அப்புறமா அன்பு கூர்ந்தது இல்லை. அப்படிப்பட்ட லவ் கிடையாது. அவர் லவ்னா ஃபர்ஸ்டே லவ் பண்ணார், அதுக்கப்புறமா தான் நம்மளை உருவாக்குனார். முதலில் அன்பு கூர்ந்தார். He loved us first. முதலாவது நம்மை அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பின் அஸ்திபாரம் வந்து அழகோ அந்தஸ்தோ ஆஸ்தியோ வேற எதுவுமே கிடையாது. அவருடைய உறவுக்கு ஒரே ஒரு அடிப்படை, ஒரே ஒரு அஸ்திபாரம், அது வேற ஒன்றும் இல்லை, அன்பு அன்பு அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பை எங்கள் மேல் நீர் பொழிந்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உறவுல என்னங்க இருக்கு? ஏதாவது அற்புதம் இருக்கா? ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா? ஏதாவது ஆதாயம் இருக்கா? அதுக்காக நான் வரல. இயேசுவை போல என்னை நேசித்தவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை மட்டும் நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயம் ஒரு நாள் வெறுமையாக இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து, பாஸ்டர் இவங்க கூட என்ன நேசிக்கல பாஸ்டர், இப்படி நேசித்தவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ்டர், என் மனசை உடைச்சிட்டு போயிட்டாங்க பாஸ், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, இந்த அன்பெல்லாம் மாயான அன்பப்பா, இதை விட உன்னதமான அன்பை நான் ருசிச்சிருக்கிறேன். அந்த அன்பு என்னுடைய இருதயத்தை நெருக்கி ஏவுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியினாலே என் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எனக்கு தெரியும், என்னை உண்மையாக நேசித்த ஒரே ஒருவர்
என் ஆண்டவர், அவரை தவிர யாரும் என்னை அவரை போல நேசிக்கவே இதுவரைக்கும் நேசித்ததும் இல்லை, இனி நேசிக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, முதலாவது அன்பு கூர்ந்தார். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். இன்னைக்கு நிறைய பேர் மேலே உயர 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 எல்லாம் கொஞ்சம் நல்ல வர, வசதி வர, படிப்பு வர, அந்தஸ்து வர, ஆஸ்தி வர, எல்லாம் செல்வங்கள்லாம் சேர 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 ஒரு கூட்டம் பின்னாடியே சேரும். நிறைய பேர் அதை பார்த்து மயங்கிடுறாங்க. ஐயோ, என் பின்னாடி இவ்வளோ பெரிய வட்டம் வருது. இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா உனக்காக வரல, உன் தலைமையில் இருக்கு பாரு, அந்த கிரீடத்துக்காக வந்தது, உனக்கு கிடைச்ச வெற்றிக்காக வந்தது, உனக்கு கிடைத்த சொத்துக்காக வந்தது. ஆனால் எதுவுமே இல்லாத போது உன் பின்னால் வந்த ஒரே ஒருத்தர் நான் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த அன்பை போல ஒரு அன்பு வேறு ஒன்று இல்லை. ஒருவேளை இந்த காலையில் என்னை யாருமே நேசிக்கல பாசன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். நோபடி லவ்ஸ் மீ இன் திஸ் வேர்ல்டு. உனக்கு நான் அன்பா சொல்கிறேன், உனக்கு நேசிக்கப்படத்தக்க ஒன்றுமே உனக்கு இல்லாமல் இருக்கலாம். நீ உண்டானதுக்கு முன்னாலேயே உன்னை நேசித்த ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஒருவேளை நீங்கள் நொந்து போய் வந்திருக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு என்கிட்ட நன்மை பெற்று இன்றைக்கி என்னுடைய கஷ்டத்தில் என்னை மறந்து நிற்கிறாங்க. அதான் உலகம். ஆனால் மறவாமல் நினைத்து எந்தென்றும் அன்பு கூறுகிற ஒரே ஒருவர். ஏன்னா அவர் நம்ம அழகுக்காக நம்மளை நேசிக்கலை, அந்தஸ்துக்காக நேசிக்கலை, ஆஸ்திக்காக நேசிக்கலை, ஆதாயத்துக்காக நேசிக்கலை, நமக்காக நம்மை நேசித்தார். நம்மை உள்ளபடி நேசிக்கிற ஒரே ஒருவர் தேவன். எவ்வளோ நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும் தெரியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்பை என் வாழ்க்கையில் அனுபவிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய அன்பு எத்தனை பேருக்கு ஆண்டவரை அன்பு புரியுது? இன்றைக்கி கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்குள்ள உறவின் அடிப்படை அன்பு. ஹல்லேலூயா.